சோதோம் குமாராவோட கண்களை ஏறெடுத்து சோதோம் குமாராவோட இடமெல்லாம் இட்ஸ் ஆல் ஃபர்டைல்னு பார்த்துட்டு ஹி மேட் அ ராங் சாய்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆபிரகாமோட இத்தனை வருஷம் இருந்துட்டு அவன் ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டானே. அந்த பிள்ளைங்க கூட ஆஃப்டர் சோடம் அண்ட் குமாரா வாஸ் டெஸ்ட்ராய்ட், ஆபிரகாம் நம்மளோட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் இருக்காங்களே அவங்க கிட்ட போவோம் ஏன் அவங்களுக்கு தோணல. ஸ்டில் ஹான்ட்ஸ் மீ மெனி டைம் அந்த எக்ஸாம்பிள் படிக்கிறப்பெல்லாம், அந்த இன்சிடென்ட் படிக்கிறப்பெல்லாம். சி தென் வாட், ஆபிரகாம் பத்தியே அவங்களுக்கு தெரியலையா லோத்து பிள்ளைங்களுக்கு? இட்ஸ் so sad இல்ல. லோத்து வாட் டிட் ஹி ட்ரெஷர்? ஆஹான் பாபிலோன் சால்வை எடுத்துட்டு இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஜாஷுவா, ஆகான் வந்து எடுத்து ஒளிச்சு வச்சான். சவுல் கொளுத்த கன்றுகள் எல்லாம் நான் சாக்ரிஃபைஸ்க்காக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹி ஹி ஜஸ்ட் மிஸ்ட் காட்ஸ் பாயிண்ட். ஆண்டவர் சொல்றாரு ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் than sacrifice. அனனியா சபீரா பேதுரு கிட்ட வந்து போய் சொல்றாங்க. இவங்கெல்லாம் they considered worldly riches higher than the kingdom of God. அதே பாசிட்டிவ் சைடில் பாருங்க, ஆபிரகாம் மெல்கிசேதேக் கிட்ட எல்லாத்தையும் he will give 1/10 of everything. மோசே சொல்லுவான், எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க எங்களோட வாங்க சுவாமி, நீங்க எங்களோட வந்தா நான் போவேன், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். பிகாஸ் நீங்க எங்களோட இருக்கிறது தானே சுவாமி த டிஃப்ரென்ஸ். அதுதானே மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் டிஃப்ரென்ஸ். தட்ஸ் த மார்க் ஆஃப் டிஸ்டிங்ஷன் தட் யூ ஆர் வித் மீ. பியூட்டிஃபுல் வர்ஸ் எக்ஸடஸ்ல வாசிக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பவுல் தட் ஐ மைட் நோ ஹிம், பிலிப்பியர் 3ல் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா என்றேன். ஆல் தட் ஐ ஹேவ், எனக்கு பெருமை சாட்டுகிற எல்லாத்தையும். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்காலர்ஸ். அவனுக்குன்னு பெருமைக்கு நிறைய ரிச்சஸ் அண்ட் க்ளோரி இருந்துச்சு. பட் he says இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ட்ரெஷர் திஸ் மார்னிங்? நம்ம யார் மாதிரி இருக்கோம்னு பாருங்க. Now he says, he makes 4 decisions. நம்ம அதோட முடிக்க போறோம். 4 decisions அவர் எடுக்கிறாரு. 15, 16ல 15ல பாருங்க. he says, உமது கட்டளைகளை தியானித்தே, I will meditate on your precepts. ரெண்டாவது டெசிஷன், உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், ஐ வில் ரிகார்ட் யுவர் வேஸ். அப்படின்னா ஐ வில் ரெஸ்பெக்ட் யுவர் வேஸ், ஐ வில் தாட்ஃபுல்லி ரிகார்ட் யுவர் வேஸ். 16ல மூணாவது டெசிஷன், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், ஐ வில் டிலைட் இன் யுவர் ப்ரிசெப்ட்ஸ். நாலாவது, உமது வசனத்தை மறவேன், ஐ வில் நாட் ஃபர்கெட் யுவர் வேர்ட். ஆனரிங் காட்ஸ் வேர்ட் அப்படின்னா என்ன? ஆனரிங் காட்ஸ் வேர்ட்னா இதை 4 things. நம்பர் 1, ஐ வில் மெடிடேட் ஆன் யுவர் ப்ரிசெப்ட்ஸ், இந்த கட்டளைகளை தியானிக்கிறேன். நம்பர் 2, உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், ஐ வில் ரெஸ்பெக்ட் யுவர் வேஸ். நம்பர் 3, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், ஐ வில் டிலைட் இன் யுவர் ப்ரிசெப்ட்ஸ். நம்பர் 4, உமது வசனத்தை மறவேன், ஐ வில் நாட் ஃபர்கெட். இந்த காலவேளையில் டேக் டைம் டு பி ஹோலி. அதான் இந்த பேசேஜோட ஹெட் டைட்டில் சொன்னோம். நான் பரிசுத்தமாக வாழணும்னா ஐ ஷுட் மேக் தீஸ் டெசிஷன்ஸ் கான்ஷியஸ்லி. ஸோ ஹி சேஸ், லார்ட், நான் ஃபர்ஸ்ட் டெசிஷன் பாருங்க, உமது கட்டளைகளை தியானிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வில் டுவெல் மச் அப்பான் யோர் கமாண்ட்மெண்ட்ஸ். என்னோட சிந்தனைகள் தியானிக்கிறது, மெடிடேஷன், இட்ஸ் வெரி டீப் வேர்ட். நம்ம சங்கீதம் 1வது அதிகாரத்தை தியானிக்கிறப்ப வி டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதை எப்படி நம்ம வேதத்தை வசனத்தை ரிசீவ் பண்ணி, அதை டைஜஸ்ட் பண்ணி, அதை அசிமிலேட் பண்ணி, நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதை ஆக்மெண்ட் பண்ணி, மெடிடேஷன் இஸ் அ கம்ப்ளீட் சைக்கிள். பாருங்க, நான் மற்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் சுவாமி, பட் ஹி கம்யூன்ட் வித் ஹிஸ் ஓன் ஹார்ட் அபவுட் இட். சி, மெடிடேஷன் இஸ் லைக் டிக்கிங். எப்படி வந்து கோல்டு மைன்லாம் ட்ரெஷர் போய் டிக் பண்றாங்க, இல்ல சீ பெட்ல டீப்பா டைவ் பண்ணி பேர்ல்ஸ் எடுக்கிறாங்க. த மோர் டைம் யூ ஸ்பெண்ட், த மோர் பேர்ல்ஸ் யூ கெட். The more time you spend with God's word, the better you become. See, God's word ought to be the subject of our thoughts. நம்மளோட எண்ணங்களோட சப்ஜெக்டே வந்து ஆண்டவருடைய வார்த்தையா தான் இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம பார்க்கிறோம். வாட் இஸ் உங்களோட ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு 1 hour டைம் போயிடுச்சா யோசிச்சு பாருங்க. இந்த 1 hourல வாட் ஆக்குபைட் யுவர் தாட்ஸ்? அதுதான் நம்மளோட ஐடல். வாட் ஆக்குபைட் யுவர் தாட்ஸ்? எதனால உங்களோட சிந்தனை நிறைஞ்சிருக்கு? அது எல்லாத்தையும் வேலை இம்பார்ட்டன்ட்டு, குடும்பம் இம்பார்ட்டன்ட்டு, ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த உலகத்துல தான் இருக்கும். வி கேனாட் இதெல்லாம் இவேட் பண்ணி போயிட முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் டேக் இட் டு தி லார்ட் இன் பிரேயர். டேக் இட் டு தி லார்ட் இன் பிரேயர். வாட் எவர் ட்ரபிள்ஸ் யூ. He says, ஒரு டிராவலர் ரோடில் டிராவல் பண்ணுறவன் வழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறப்போ எப்படி கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு டேர்னு ஒவ்வொரு இதையும் ஹி சீயிங். அந்த மாதிரி
Your word is my rule. Your word produces good thoughts and good works in me. அதுதான் வந்து ரெண்டாவது உமது வழிகளில் கண்ணோக்கமாக இருக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் வே அப்படின்னா உன்னுடைய வார்த்தை சொல்ற பாதையில நான் நடக்கிறேன் சுவாமி. அவர் சாட்சிகளின் வழி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். த வே ஆஃப் ஒபீடியன்ஸ், த வே ஆஃப் டிபெண்டன்ஸ், த வே ஆஃப் ரிலையன்ஸ், த வே ஆஃப் ப்ரொக்ளைமிங் காட்ஸ் வேர்ட் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வழியில நான் கண்ணும் கருத்துமா இருக்கேன். ஐ வில் ரெஸ்பெக்ட் யுவர் வே, ஐ வில் ரிகார்ட் யுவர் வே. மூணாவது டெசிஷன் பாருங்க, உன்னுடைய பிரமாணங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஐ வில் டிலைட். இந்த வார்த்தையும் வந்து சங்கீதம் 1ல இருக்கு. அவன் he delights in the word of the Lord and on his law he meditates. See what I meditate, இது ரெண்டு வைஸ் வர்சா. நான் எதுல மன மகிழ்ச்சியா இருக்கிறேனோ நான் அதை தான் தியானிப்பேன். நான் எதை தியானிக்கிறேனோ இட் ஜஸ்ட் இஸ் a சர்க்கிள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாசிக்கிறாங்க. He takes constant pleasure in communion with God and obedience. எது எனக்கு சந்தோஷம், ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரம், அவருக்கு கீழ்ப்படிதல். and I will delight அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மொமெண்டரி டெசிஷன் இல்லை. இட்ஸ் நாட் ஃபார் அ சீசன் தட் he rejoices. He says I will still delight, I will forever delight. It's a continuous thing. Not only think of them but do them. நான் டிலைட் பண்றப்போ, கண்டினியூஸா நான் டிலைட் பண்றப்போ, that becomes my action. See, when the law is written in my heart, அதுக்கு கீழ்ப்படுகிறது வந்து it becomes my joy. So obedience will not become a drudgery. Obedience will not be something that is very difficult. சங்கீதக்காரன் சொல்றாரு, the psalmist took delight in God's statutes. அதனால அவரோட சமூகத்துல இருக்கிறது, அவரை கீழ்ப்படுகிறது வந்து it just was an outcome. நாலாவது டெசிஷன் சொல்றாரு பாருங்க, ஐ வில் நாட் ஃபர்கெட். சி, நம்ம ஒரு காரியத்தை மன மகிழ்ச்சியா இருக்குன்னு என்றப்போ, ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சுட்டே இருக்கப்ப, when you meditate in God's word, when you respect his word, when you delight in his word, இந்த நாலாவது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஃபர்கெட்டே பண்ண முடியாது. He says, I will not forget it, I'll be mindful of it. என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையில நான் வந்து இந்த வார்த்தையை என்னால் அபியாசிக்க முடியும். when can I put this word of God into practice அப்படின்றத வந்து I will be mindful of it. ஏன்னா we have the spirit of God. அவர் என்ன பண்ணுவாரு, தேவையான நேரத்துல நம்ம படிச்ச வசனங்கள், நம்ம கத்துக்கிட்ட சத்தியங்களை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவார். பாருங்களேன், what delights us will capture our attention. ஸோ எது என்னோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ணுது, அது பிடிக்குது, நம்மளோட நிறைய விஷயங்கள் வந்து there is something that will attract usல, that is our delight. We will think about it, we'll meditate on it. இந்த கால வேளையில ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறது என்னன்னா, his word should be that. இந்த சங்கீதத்துல நம்ம பார்த்தோம், அவருடைய வசனம் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும், அவரோட வசனத்தை நம்ம நேசிக்கணும், அவரோட வசனத்தை நம்ம தியானிக்கணும். இதெல்லாம் இருக்கிறப்ப they should be found together in our hearts and lives. அப்பதான் we will take time to be holy. So இந்த பகுதியை நம்ம முடிக்கிறோம். There are 4 important words that you should remember. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அதான் 9வது வசனம். உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே, அதான் ஹீட். 11வது வசனத்துல, உடைய வாக்கு தத்துவத்தை என் இருதயத்தில் வைத்தேன், நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. ஹைட் இஸ் வேர்ட். 13வது வசனத்துல சொல்றாரு, உடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை என் உதடுகள் விவரித்தது. ஹெரால்ட் இஸ் வேர்ட். வாட்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்தை வந்து நல்லதுல இருந்து எடுத்து கொடுக்குறார். அப்புறம் ஆனரஸ் வேர்ட் என்ன, 4 விஷயம் சொன்னோம். அவரோட வார்த்தை நான் தியானிப்பேன் சுவாமி, கண்ணோக்கமா இருப்பேன். ஐ வில் மெடிடேட், ஐ வில் ரெஸ்பெக்ட், ஐ வில் ரிகார்ட், ஐ வில் டிலைட், ஐ வில் நாட் ஃபர்கெட். இதெல்லாம் தான் ஆனரிங் ஹிஸ் வேர்ட். ஆண்டருடைய வார்த்தை வந்து இட் ஹாஸ் அ கிளென்சிங் எஃபெக்ட். ஸோ இந்த உலகத்தில் நம்ம போகிறப்போ, நம்ம மாம்ச ஸ்வபாவம் இருக்கப்போ, பிசாசின் காரியங்கள் இருக்கப்போ, நம்ம மாசுபடி அழுக்குப்படுகிறதுக்கு there is every chance of us to become dirty. ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கிட்ட வர்றப்போ, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறப்ப, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்ப, he helps us to be clean. இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஹிம். நீங்கள் அப்புறம் லிரிக்ஸ் பார்க்கலாம், இல்லை பாட்டு கேட்டு பாருங்க. டேக் டைம் டு பி ஹோலி, ஸ்பீக் ஆஃப் வித் த லார்ட்.
நம்ம சொல்றோம்ல அந்த கம்யூனியன் வந்து இட் ஷுட் பி ஆஃபன். இதான் அந்த டிபெண்டன்ஸ். அபைட் இன் ஹிம் ஆல்வேஸ். அவர்ல சார்ந்துருங்க. நீங்க செடி சுவாமி, நான் கொடி தான். கொடி செடியோட இருக்கிறப்ப மட்டும்தான் எல்லாம் கிரீனா இருக்கும், ஃப்ரூட் வரும், ஃப்ளவர் வரும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபீட் ஆன் ஹிஸ் வேர்ட். அது மட்டும் இல்ல, நான் பறைசாற்றுவேன். ஹெரால்ட் ஹிஸ் வேர்ட், மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன், ஹெல்ப் தோஸ் who are weak, forgetting in nothing his blessing to seek. இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல். இந்த ஹோல் ஹிம்முமே ரொம்ப அழகான ஹிம். நீங்க படிச்சு பாருங்க. பாருங்க, spend much time in secret with Jesus alone. By looking to Jesus like him, you will be your friends and your conduct his likeness shall see. ஸோ நம்ம இதோட இந்த சங்கீதத்தை முடிக்கலாம். மே காட் கிவ் அஸ் த கிரேஸ் டு ஹீட் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையின்படி நடக்க, அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ள, வார்த்தையை பறைசாற்ற, வார்த்தையை நம்ம வாழ்க்கையில இதை ஆனர் பண்ணி அவருடைய வார்த்தையோடு நம்ம வாழ ஆண்டவர் நம்மை கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much, sister. Dr. Timothy, can you close this session with a prayer? Thank you. Yeah. Let's pray. Our gracious Heavenly Father, Lord, thank you for this Bible study, Lord. And Lord, we are very much privileged to meditate upon the Psalm 119, and especially, Lord, the last few days we are meditating upon the Word of God, Lord, and what is the importance of that, Lord. And Lord, we understood today it is the unsearchable riches, Lord, and help us to treasure that inside our heart, Lord. Help us to treasure the Word of God, anything above in the world, Lord. Lord, if you treasure anything above your word, it becomes the idol, Lord. And help us to understand, many times we put our problem and solution before the word of God, Lord, and we are in anxiety and we are in confusion, Lord. Help us to treasure the word of God and commit all the problem and solution to you. Whatever you gives the solution, Lord, we are in a situation to accept that, Lord. And Lord, help us to understand all the 4 points what we understood today, Lord. Heed the word of God and hide it, herald it, and honor the word of God, Lord. And help us to have the delight in your statute, Lord. And help us to dwell in the word, Lord. And Lord, thank you once again, Lord. You have given such a great opportunity for us to hear, Lord. And bless everyone who has heard the word of God. Bless the sister. And it is such a wonderful joy to hear early in the morning, to receive the manna from you, Lord. And help us to practice it in the coming days, to give more and more time to dwell upon your word, Lord. And help us to practice, give the grace, and let us take time to be holy, Lord, giving all glory, honor to thy name. Let's be your useful instrument and glorify your name in this world of darkness, Lord. In Jesus' precious name we pray. Amen. 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 And thank you, brother. Amen. Thank you, sister. God bless you. Thank you Have a so wonderful much. day. Thank you.